எப்படியாச்சும் ஹீரோ சினிமால பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட இந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க. பார்த்தா ஒருத்தன் இந்த பொண்ணு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த ஹீரோவும் ஃப்ரெண்டு சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட வீட்டு மேல வந்து நிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவும் ஃப்ரெண்டு சேர்ந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்ததுமே ஒரு மூவ் பிடிச்சு போகுது. அந்த வயலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோவை திரும்பவும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ இந்த பொண்ணு பார்த்து பாய்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்து இவங்க அம்மா செம்மையா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலா இவங்க ஹீரோயினை அண்ணனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல சத்தியம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் இப்ப பொம்பளை பொறுக்கியா இருக்கா. இப்ப கூட ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்துகிட்டு தான் இந்த காலையை அட்டன் பண்றான். இப்ப இந்த பொண்ணுகிட்ட ஹீரோ கூட லவ் கிவன்லாம் சுத்திட்டு இருக்காது. அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் இந்த பொண்ணுக்கு இவனால லவ் பண்ற எல்லாம் வந்திருக்காது. ஹீரோ விட்டு பிரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டு வந்து ப்ரப்போஸே பண்ணிடுறா. ஆனா ஹீரோ எனக்கு சினிமால பெரிய டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கனவுலாம் இருக்கு. இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா இந்த பொண்ணு நிறைய டேரக்டருங்க லவ் பண்ணி தான் பெரிய ஆளா இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னாகாதுன்னு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சின்சியரா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் இவங்க மாமா வீட்டுல இருந்து இவங்க அம்மா பொண்ணு பார்க்க வர சொல்லிருப்பாங்க. அப்பதான் இவங்களுமே ஹீரோ கூட சுத்திட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் ஹீரோ தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. அப்பதான் இவங்க நான் என்னோட அண்ணன் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த கல்யாணம் தான் நடக்கும்னு சொல்லிட்டு மிரட்டி ஒத்துக்கு வைக்கிறாங்க. சோ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்து முடியுது. அப்பதான் ஹீரோ கூப்பிட்டு நீ இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க, நாளைக்கு என் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் தான் டைம் இருக்கு. அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ வந்து ஓகேன்னு சொன்னா கண்டிப்பா நான் உன் கூடவே வந்துருவேன். நாளைக்கு நீ கல்யாணத்துக்கு வந்து என்ன கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க வந்து கிளம்பிடுறாங்க.